முக்கியமான உறுப்பு நுரையீரல். நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட காரணம் என்ன? நுரையீரல்ல வேறு என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அப்போ நுரையீரல் புற்றுநோயினுடைய தீவிர தன்மை எப்படி இருக்கும்? அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவை அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் டொமினிக் ஜோசப் நம்ம கூட இருக்காங்க. மேலும் பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் அருள் முருகன் நம்ம கூட இருக்காங்க. ரெண்டு பேர்ட்டையும் பேசலாம். இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பல்மனாலஜிஸ்ட்டை எவ்வளவு கால இடைவெளியில் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது? இப்போ ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா, இரும்பல் சளி, மூச்சு வாங்குது, அந்த மாதிரி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அவங்க உடனே வந்து சந்திக்கணும் பல்மனாலஜிஸ்ட். இல்லை அவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் வந்து இருக்குது, க்ரானிக்காக வந்து பார்த்தா ரொம்ப வருஷமாக வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அவங்க அதை நான் சொன்ன மாதிரி பேக் இயர் மோர் தென் 20 பேக் இயர்ஸ் மேலே இருக்காங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நம்மளை சந்திச்சு பல்மனாலஜிஸ்ட்டை வந்து சந்திச்சு லோ டோஸ் சிடி ஸ்க்ரீனிங் வந்து பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்படி பண்ணுறது மூலிமா நம்ம இயர்லி ஸ்டேஜில் லங் கேன்சரை டிடெக்ட் பண்ணுறோம், நாடல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து சர்ஜிக்கல் அப்ரோச் மூலிமா இயர்லியராக அதை சர்ஜரி பண்ணுறது மூலிமா நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து இந்த அறிகுறி இருந்தால் எனக்கு கேன்சர் இருக்கான்னு அஷ்வராக டிசைட் பண்ணிடலாமான்ற கேள்வி. ஆனால் அந்த மாதிரி எந்த சிம்டமும் இல்லை. இப்போ வந்து நுரையீரலேருந்து இரும்பல் சளியில் ரத்தம் வந்ததுன்னா அது கேன்சருக்கான ஒரு அறிகுறி. ஆனால் ரத்தம் வர எல்லாருக்கும் கேன்சர் கிடையாது, நிறைய பேருக்கு அது டிபியாக இருக்கலாம். அதே மாதிரி குரல் மாறுச்சு, இல்லைன்னா மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது, இது பல நுரையீரலுடைய ப்ராப்ளம்ஸில் இருக்கலாம். ஓகே, ஆஸ்துமானால் இருக்கலாம், டிபினால் இருக்கலாம், நுரையீரல் புற்றுநோயினாலையும் இருக்கலாம். ஸோ அதனால் கரெக்டாக பல்மனாலஜிஸ்ட் கிட்ட செக்அப் பண்ணி அதனுடைய ஏற்ற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணால் தான் புற்றுநோய் கண்டுபிடிக்கலாம், இல்லை டிபியாக இருந்தால் அது கண்டுபிடிக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷனாக இருந்தால் அது கண்டுபிடிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் புற்றுநோய்க்கான அறிகுறின்னு கிடையாது. ஆனால் சளியில் ரத்தம் வர்றது, குரல் மாறி இருக்குது, லேட் ஏஜில் வந்து மூச்சு வாங்குற பிரச்சனை வருது, எடை குறையிறது, காரணமே இல்லாமல் ஃபீவர் வருது, ஓகே, இல்லை காரணமே இல்லாமல் நிறைய நாள் இரும்பல் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன மெடிசன் போட்டாலும் அது போல, இதெல்லாம் சில வார்னிங் சைன்ஸ் ஆஃப் கேன்சர். வார்னிங் சைன்ஸ்னால் இது இருந்தால் புற்றுநோய் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இதெல்லாம் இந்த அறிகுறிகள் இருந்தால் ஒரு வேளை கேன்சராக இருக்கலாமான்றது நம்ம யோசிக்கணும். உடனடியாக மருத்துவரை பார்க்கணுன்றது முக்கியமான விஷயம். இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். அப்போ நுரையீரலில் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது பாசிபிளா? இப்போ நுரையீரல் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பெரிய லெவலில் வரல. ஓகே, ஏன்னா நுரையீரல் புற்றுநோய் வந்து மற்ற உடம்புல இருக்கிற பகுதிகளில் பரவக்கூடிய நோயினால லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரல. ஆனால் சார் சொல்லுவார் நிறைய மற்ற டிசீசஸில் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டிசீஸில் வந்து நம்ம காமனாக லங் டிரான்ஸ்பிளான்ட் என் ஸ்டேஜில் வரப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ லங் கேன்சரில் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பெருசாக வந்து இதாகாது.